கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவருடைய நாமத்திற்கே மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. சங்கீதம் 113 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் பார்க்கிற பொழுது, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் சிறியவனை, இந்த உலகத்தால் சிறியவனாய் எண்ணப்படுகிறவனை, தள்ளிவிடப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை, எல்லாராலும் இகழ்ச்சியாய் பார்க்கப்படுகிறவனை, அல்லது நான் எந்த காரியத்துக்குமே நான் பிரயோஜனமற்றவன் என்று தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டு கோழைத்தனமாக இருக்கிற, அல்லது ஏதோ ஒரு பலவீனத்தோடு இருக்கிற, அல்லது உள்ளம் உடைந்து போயிருக்கிற மனிதர்களுக்கு அவள் கிடக்கிற அந்த புழுதியின் அனுபவத்திலிருந்து அந்த தூசி, சாம்பல், அந்த வேதனை, வியாதி, பலகீனம், படிப்பறிவு இல்லாத நிலைமை, ஏழ்மை, கடன், வறுமை, பஞ்சம், பட்டினி, கந்தையான துணிகள், குடியிருக்க இடமில்லாத நிலைமைகள், பலவிதமான தாழ்மையில் இருக்கிற அந்த சிறியவர்களை அந்த தாழ்மைகளிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிறவர். எளியவனை, எல்லாராலும் சாதாரணமாக அற்பமாக எண்ணப்படுகிற, தனக்குத்தானே தன்னை மிக எளிமையாய் நினைத்து கொண்டு, மிகவும் தாழ்மையாய் தன்னை நினைத்து கொண்டு இருக்கிறவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். குப்பையில் போடப்பட்டவனைப் போல பிரயோஜனமற்றவனாய் காணப்படுகிறவன். அவன் உள்ளத்தில் கர்த்தர் மேல் பக்தி உள்ளவன், உள்ளத்தில் உணர்வு உள்ளவன். ஆனால் மனிதனுடைய பார்வையில் அவன் பிணமாய் காணப்படுகிறான், குப்பையில் கிடக்கிறான், தூசியில் கிடக்கிறான், புழுதியில் கிடக்கிறான். ஆனால் அவங்களுள்ளானே ஒரு ஜீவ ஆத்மா இருக்குது. அவனுடைய நாசியிலும் ஜீவ சுவாசத்தை ஊதி கர்த்தர் அவனை ஜீவ ஆத்மாவாக உருப்பேற்படுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தூசியில் இருக்கலாம், குப்பையில் இருக்கலாம், புழுதியில் இருக்கலாம், ஆனால் உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை உண்டாக்கி, உன்னை உருவாக்கி, உன் நாசியிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அழியாத ஆத்மாவாக உன்னை என்றும் ஆசீர்வதிக்கிறவர். கவலைப்படாத, கர்த்தரிடத்தில் வா. அவர் உனக்கு வாழ்க்கையை உயர்த்துவார். அவர் உன் வாழ்வின் தேவைகளை சந்திப்பார். உன் போராட்டங்களை இன்றே முடிவுக்கு கொண்டு வருவார். உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய எளிமை, உன்னுடைய வேதனை, கண்ணீர், வியாதி, பலகீனம், தள்ளப்பட்ட நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 113:9 பார்க்கும் பொழுது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மலட்டுத்தன்மை, குழந்தை பக்காரது இல்லை, வருமானமே வராத நிலைமை, எவ்வளோ உழைச்சாலும் பத்தாக்குறை, எவ்வளோ உழைச்சாலும் கடன், எவ்வளவு வேலை செய்தாலும் பிரச்சனை, எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும், சில பேருக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வியாதி, பலவீனம், எவ்வளவு நேரம் தூங்கினா கூட சோம்பேறித்தனம், பலவிதமான மலட்டுத்தன்மை. எவ்வளோ படிச்சிருப்பாங்க, அறிவு இருக்காது. அறிவு இருக்கும், அறிவை பயன்படுத்த முடியாது, வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். அறிவில்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை அறிவையும் கொடுத்துருக்கிறார். அறிவை பயன்படுத்த முடியாது, திறமையை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்காது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு நிலைமை இல்லாமல் அப்படியே மலட்டுத்தன்மையாக, அதாவது கனி கொடுக்க முடியாத அனுபவம், வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாத அனுபவம், எதையுமே உருவாக்க முடியாத அனுபவம், எதையுமே கொடுக்க முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு மலட்டுத்தன்மை அல்லது ஒரு செயலிழந்த நிலைமை. இப்படி இருக்கிறவங்கள கர்த்தர் சந்தோஷமான விளைச்சலை கொடுக்குறவங்களா, கனி கொடுக்குறவங்களா, பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவங்களா, பலன் கொடுக்குறவங்களா அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள நல்ல முறையாக தேசத்தில் ஆசீர்வதித்து குடியிருக்க பண்ணுகிறார், உயர்த்துகிறார். எல்லா மனுஷனுடைய கண்களுக்கு முன்னாடி உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவார். பிரயோஜனமற்றவனாய் இருக்கிற உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவாய் மாற்றுவார். அது கர்த்தர். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேளையில் உன் வாழ்க்கையில் உன்னை பிரயோஜனம் உள்ளவனாக, சமாதானம் உள்ளவனாக, சந்தோஷம் உள்ளவனாக, பலம் உள்ளவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவர் உயர்த்துவார். சங்கீதம் 113:7 9 வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.